வணக்கம். மோடியினுடைய பாஜக மீண்டும் ஒரு முறை படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. தெலுங்கானாவில் நடைபெற்ற எம்எல்சி தேர்தலில் பாஜக மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி சரிந்து பெரும் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதுதான் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. உங்களுக்கெல்லாம் தெரியும், தெலுங்கானாவில் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு. நீங்கள் பாராளுமன்ற தேர்தலின் போது மொத்தம் இருக்கக்கூடிய 17 இடங்களில் 8 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது. ஏறத்தாழ 35% அதிகமான வாக்கு வங்கியை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய படுதோல்வியை பாஜக சந்தித்தது. 35% வாக்கு வங்கி அப்படிங்கிறது அது அப்படியே குறைந்து 13% வாக்கு வங்கியாக போனது. அப்போவே பாஜகவுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த இடம் நமக்கு செட் ஆகாது போல இருக்கே அப்படின்னு. ஆனாலும் இந்த எம்எல்சி எலெக்ஷனில் எல்லாருமே இலவு காத்த கிளி மாதிரி காத்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாஜகவிற்கு படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். மக்கள் பிரதிநிதிகள் கூட்டாக எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது மோடி பாஜகவிற்கு மிகப்பெரிய தோல்வியை சன்மானமாக கொடுத்திருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பல வருட கனவு தென்னிந்தியாவில் பாஜகவை வளர்த்தெடுப்பது என்பது. ஆனால் அதற்கு ஒருபோதும் தென்னிந்திய மண் இடம் கொடுத்ததில்லை, இடம் கொடுக்காது. அதற்காக இவர்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறதை எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியும், தென்னிந்தியா நம்மை முழுமையாக புறக்கணிக்கும். அப்படின்னா நம்ம அதிகாரத்தில் இருப்பதற்கு தொகுதி மறுசீரமைப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இப்படி பாஜகவிற்கு செல்வாக்குள்ள மாநிலங்களுடைய தொகுதிகளை அதிகரிப்பதன் மூலமாக இந்த தொகுதிகளிலிருந்தே பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றிவிட்டால் ஒன்றியத்தில் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம் என்பதுதான் அவர்கள் போட்ட திட்டம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தென்னிந்தியா தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்ஸை புறக்கணித்து கொண்டிருப்பது. நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பார்ப்பனிய எதிர்ப்பு, ஹிந்தி சம்ஸ்கிருத திணிப்பு எதிர்ப்பு என்பதை ஒரு கொள்கையாக கொண்டு செயல்படக்கூடிய மாநிலம். கேரளம் சொல்ல வேண்டாம். கேரளம் இடதுசாரிகள் வலுவாக இருக்கக்கூடிய, குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் வலுவாக இருக்கக்கூடிய மண். நாராயணகுரு, ஐயன்காளி, வைகுண்டசாமி மாதிரியான மிக முக்கியமான சமூக ஆர்வலர்கள், சமூக பெரியோர்கள் அவதரித்த இடம். அங்கெல்லாம் சனாதனத்திற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. சனாதனம் அங்கெல்லாம் இடிந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நீங்கள் நாராயணகுரு எல்லாம் கையில் எடுக்கிற பார்க்குறாங்க, ஆனால் நடக்கலை. அதே மாதிரி கர்நாடகாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு எப்படியெல்லாமோ குறுக்கு வழியிலெல்லாம் வந்து இப்படி ஒரு ஆட்சியை பிடித்தார்கள். ஆனால் இருந்த ஆட்சி மிகப்பெரிய ஊழல் ஆட்சியாகவும் மிகப்பெரிய வாரிசு அரசியல் ஆட்சியாகவும் மக்கள் புரிந்து கொண்டதனுடைய விளைவு அந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அங்கே அமைதி இல்லாமல் போனது. இதெல்லாம் பார்த்துருந்த மக்கள் இனி பாஜகவிற்கு அங்கே வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது மாதிரி துடைத்தெறிந்தார்கள். இவ்வளோத்துக்கும் காங்கிரஸ் கட்சி அங்கே தனித்து போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது என்பதை நம்ம இந்த நேரத்தில் பார்க்கணும். இவங்க ஜனதாதள் கூட கூட்டணி போட்டு நின்ற பிறகும் கூட படுதோல்வி. மோடி எத்தனையோ முறை பிரச்சாரத்திற்கு 60க்கும் அதிகமான முறை மோடியும் அமித்ஷாவும் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் படுதோல்வியை சந்தித்தது நமக்கு தெரியும். அதே மாதிரி தெலுங்கானா, இப்போ ஆந்திராவில் கூட்டணியோடு இருக்கிறார்கள். ஆனால் அங்கே மிகப்பெரிய சலசலப்பு, சந்திரபாபு நாயுடுக்கும் பிஜேபிக்கும் இடையிலே மிகப்பெரிய சலப்பு. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவிற்கு தென்னிந்தியா என்பது மிகப்பெரிய கனவாக மட்டுமே அவர்களுக்கு முடியும் அப்படிங்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு உறுதி செய்யக்கூடிய விதத்தில் தான் இன்றைக்கி தெலுங்கானாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த எம்எல்சி எலெக்ஷனுடைய முடிவு. எம்எல்சி எலெக்ஷனில் மற்ற கட்சியை சார்ந்தவர்களெல்லாம் இவங்க பேரம் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த முறை எங்களுக்கு வாக்களியுங்கள், அடுத்த முறை உங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறோம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு. ஆனால் அதை யாரும் நம்ப தயாராகவில்லை. எப்படி பாஜகவை நம்புவாங்க? பாஜகவை நம்பிக்கொண்டிருந்த சிவசேனா கட்சியினுடைய இன்றைய நிலைமை என்ன? அந்த கட்சியே சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க இல்லையா? உடச்சு இன்னைக்கு உத்தவ் தாக்கரேனுடைய நிலைமை என்ன? ராஜ் தாக்கரேனுடைய நிலைமை என்ன? 2 பேரும் இணையணும்னு சிவசேனாவினுடைய தொண்டர்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா பாஜக அந்த அளவிற்கு ஒரு மோசமான கட்சி என்று சொல்கிறாங்க. பீகாரில் நிதிஷ்குமாருடைய நிலைமை என்ன? ஒரு காலத்தில் நீங்கள் கடந்த தேர்தல் வரைக்கும் நிதிஷ்குமாருடைய கட்சி தான் பெரிய கட்சி, அதிகமான இடங்களை கைப்பற்றக்கூடிய கட்சியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பீகாரில் பாஜக தான் பெரிய கட்சி. எப்படி சாத்தியமானது? கூட இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து மிரட்டி தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவது, தங்களுடைய கட்சியை வளர்ப்பது. அதுக்கப்புறம் கூட்டாளி என்ன, அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி தான் இவங்க நடந்துட்டு இருக்காங்க பல்வேறு இடத்துல. நீங்கள் ஒடிசாவில் பாருங்கள். ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கினுடைய ஆட்சி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்.
நவீன் பட்நாயக்குடைய ஆட்சி நடக்கும்போது இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலங்களுடைய பட்டியலை ஒன்றிய அரசு வெளியிடும்போது அதில் ஒடிசாவுக்கு பங்கு இருக்கும். ஒடிசா, கேரளம், தமிழ்நாடு இவங்களுக்கு தான் போட்டியே இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சி நிர்வாகம் நடந்து கொண்டிருந்த ஒடிசாவில் போயிட்டு என்ன மாதிரியான தந்திரங்களை எல்லாம் மோடி கையாண்டார். அதன் பிறகு அங்கே நவீன் பட்நாயக்குடைய அரசு தூக்கி எறிந்து இவங்க ரெண்டு கூட்டணியாக இருந்தது. கூட்டணியாக இருந்த ஒரு நபரை சர்வசாதாரணமாக தூக்கி எறிந்து இன்றைக்கு அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். அதனால் கூட்டணியில் இருக்கிறது எல்லாமே யாரும் நம்புறது, பாஜகவை நம்புறது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பேரம் தான் தெலுங்கானா இந்த எம்எல்சி எலெக்ஷன்லையும் பேசியிருக்கிறாங்க. இந்த முறை எங்களுக்கு போடுங்க, அடுத்த முறை உங்களுக்கு நாங்கள் பதவியை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யாரும் நம்ப தயாராகவில்லை. ஏஐஐஎம் என்று சொல்லக்கூடிய கட்சி அங்கே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை தென்னிந்தியா உறக்கச் சொல்கிறது, மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து, ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து, உங்களுடைய வேர் இங்கே ஒருபோதும் உள்ளிறங்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உங்களை வேர்பிடிக்க வைக்கிற அளவுக்கு தென்னிந்தியாவில் ஒருபோதும் அந்த வாய்ப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று தென்னிந்திய மண் மீண்டும் உறக்க பேசியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.